உங்களுடைய படங்கள் பார்த்தீங்கன்னா, இது 3வது படம். ஆனா அதோட இடைவெளி பார்த்தீங்கன்னா, ரொம்ப நீளமா இருக்கு. என்ன ம். காரணம் சார்? ஏதாவது பிரச்சனைய ஃபேஸ் பண்றீங்களா? ஆமா. நிச்சயமாக நான் தேர்வு செய்யக்கூடிய கதைகள் வந்து இங்க இருக்கக்கூடிய நிரந்தரமான தயாரிப்பாளர்களுக்கு செய்ய முடியாது. அப்போ தேர்வு செய்யக்கூடிய கதைகள் வந்து இப்ப அவள் பேர் தமிழரசி வந்து நாங்க வந்து ஒரு பெரிய நிறுவனத்துக்கு தான் நான் பண்ணேன். ஆனா அந்த படம் ஆரம்பிச்சு, அது முடியறதுக்கு நீண்ட காலம் எடுத்துக்கொண்டது. அதுக்கு ம். காரணம் வந்து என்னன்னா, மழைக்கு முன்னாடி அதாவது தோல்பாவை கூத்து கலைஞர்கள் ஒரு ஊர்ல வந்து 11 நாட்கள் தங்கியிருந்து, ம் ராமாயணம்ங்கிற ஒரு கூத்து நடத்துனா, அது வந்து 12வது நாள் மழை பெய்யும்னு ஒரு ஐதீகம் இருக்கு. ம். ஸோ அப்ப நமக்கு மழை பெய்தற்கு முன்னாடி, மழை பெய்தற்கு பிறகுன்னு 2 காலகட்டம். ஓ! ஸோ சின்ன வயசு, அப்புறமா டீனேஜ், அப்புறமா மிடில் ஏஜ்ங்கிற 3 காலகட்டமும் உடல் மாற்றங்கள், பருவ மாற்றங்கள்னு காத்திருந்து, காத்திருந்து பண்ணக்கூடிய படமா அது இருந்தது. 2வது விழித்திரை வந்து சென்னையில நடக்கக்கூடிய ஒரு இரவுல நடக்கிற கதை. ம். அதுவும் குறிப்பா சாலைகள்ல வந்து. பகல்ல படம் எடுக்கிற மாரி இரவுல எடுக்க முடியாது. ம். பகல்ல நீங்க ஒரு 10 நாள் படம் ஷூட் பண்றீங்கன்னா, இரவுல நீங்க 2 நாள் தான் ஷூட் பண்ண முடியும். ஓ! ஸோ அப்ப 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 இயல்பாவே நமக்கு தேர்வு செய்யக்கூடிய கதைகள் வந்து ரொம்ப கடினமாக, எளிதில் துவங்கி, எளிதில் நடந்து, எளிதில் முடியக்கூடிய கதைகளா இல்ல. அது மாதிரி தான் இப்போ ஹபீபியுமே வந்து.